நன்றி துர்கா தேவி. உங்களுக்கு நான் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேம்மா. இந்த 3 பானைகளும், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எங்க பிள்ளைங்க 3 பேரும் வந்துட்டாங்கம்மா. எப்படியாவது என்ன போக விடுங்களேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். அப்படி என்ன உனக்கு அவசரம்? எங்க சீமா கும்பமேளால இருந்து வர வரைக்கும் நீ இப்படியேதான் இங்கதான் இருக்கணும். அமர், இங்க வாப்பா. இவங்களை கூட்டிட்டு போய் அம்மனுக்கு பின்னாடி இருக்க தூண்ல இவங்களை கட்டி வை. கூட்டிட்டு போ. சரிங்க பாட்டிமா. பாருங்க, என் சக்தி எல்லாம் போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு என்ன இங்க அனுப்பிடுங்க. என்னோட அருமை மாமியாரே, கொஞ்சம் அமைதியா உட்காருங்களா? சங்கரண்ணா, கயிறு எடுத்துட்டு வாங்க. சூரியன் இந்த பக்கம் இருக்குன்னா அப்போ தெற்கு திசை இந்த பக்கம் தான் இருக்கணும். எப்படியாவது இருட்டுறதுக்குள்ள நான் அந்த குகையை கண்டுபிடிச்சாகணும். எனக்கு என்னவோ யாரும் என் பின்னாடியே வர மாதிரி தோணுதே. ஒருவேளை இது என்னோட பிரமையா கூட இருக்கலாம். உன்னோட விளையாட்டு இதோட முடிய போகுது சீமா. ஜமுனா ராணி, ஆமா, நான் தான். விடு. நான் தான் சீமாவுக்கு உறுதுணையா இருக்க போறேன். என்ன தாண்டி போனாதான் உன்னால சீமாவுக்கு கெட்டதை செய்யறத கூட நினைச்சு பார்க்க முடியும். இது கும்பமேளா மோகினி. இந்த பவித்திரமான இடத்துல உன்னோட சக்தி எல்லாம் இந்நேரம் குறைஞ்சு போயிருக்கும். ஆனா என்னோட சக்திகள் குறையாது. ஏன்னா நான் ஒரு நல்ல சூனியக்காரி. சீமா,
உனக்கும் எனக்கும் நடுவுல எத்தனை பேர் வேணாலும் வரட்டும் சீமா. ஆனா நான் உன்னை அந்த ரகசியம் இருக்கிற இடத்துக்கு போக விட மாட்டேன். இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்குறுதின்னு வச்சுக்க. நீ அந்த மோகினி கூட தானே இருந்த? நீங்க தானே அன்னைக்கு அந்த மோகினிக்கும் அவங்க அம்மாவுக்கும் திரும்ப உயிரை கொண்டு வந்தீங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எனக்காக உதவி செய்றீங்க. அதுவும் நீங்களே ஒரு சூனியக்காரி தானே. நான் ஒரு சூனியக்காரியா மாற விருப்பப்படல. என்னை கட்டாயப்படுத்தினாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இவங்க தான் என்ன சூனியக்காரியா மாத்தினாங்க. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? மோகினி தான். அது மட்டும் இல்ல, நான் மோகினியோட அக்கா தான். ஒண்ணுல பாட்டி, அது தெரியாம கைய சொட்டுக்கிட்டேன். இச்சா முதல்ல கையை காட்டு. இல்ல இச்சா, நான் சொல்றல கைய. துர்கா தேவி, ஜெய் 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 துர்கா தேவி. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மனுக்கு ஆரத்தி பாடலாம். நம்மளோட சீமா பத்திரமா கும்பமேளால இருந்து திரும்பி வர வரைக்கும் நம்ம ஆரத்தியை நிறுத்த வேண்டாம். அது வரைக்கும் இந்த ஆரத்தி நடந்துகிட்டே இருக்கணும். நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. என் பொண்ணு இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. அவ மகா கும்பமேளால ஜெயிச்சுட்டு தான் வருவா. இப்ப கூட உங்களுக்கு நேரம் இருக்கு, என்னை விட்டுருங்க. அப்படி என்ன நீங்க விடலைன்னா என் பொண்ணு நிச்சயமா உங்க எல்லாரையும் கொண்டு தன்னோட பழைய தீர்த்துக்குவா. நீ உன்ன அம்மான்னு சொல்லிக்கிறியா? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு என்னைக்கும் நல்ல வழி மட்டும்தான் காமிப்பா. அது என்னைக்கும் நல்ல வழியில நடக்கணும் தான் பாடம் கத்து கொடுப்பா. நீ உன் பொண்ண சூனியக்காரியா மாத்தி வச்சிருக்க. சூனியக்காரியோட சக்தியை பார்த்தும் கூட உங்க எல்லாருக்கும் அந்த பெருமை தெரியல. சக்தியா? இதுவா சக்தி? ஒருத்தரோட உயிரை எடுக்கிறதா சக்தியா? இல்ல சுனந்தா, சக்தின்றது உடல் பலத்துல இல்ல, மன பலத்துல வேணும். நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது பாவத்துக்கும் தீயதுக்கும் என்னைக்குமே நல்ல பலன் இருக்கவே இருக்காது. ஒருவேளை இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னோட பொண்ணு மோகினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருப்பல்ல. அவளும் எங்க சீமா மருமக மாதிரி அவளோட குடும்பத்துக்கு பெருமை சேர்த்திருப்பா. பாத்தியா என்னோட சீமாவ? அவளை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பெருமையா இருக்கு.
இன்னைக்கு அந்த குழந்தை தன்னோட குடும்பத்தை பத்தி கூட கவலைப்படாம, தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம கும்பமேளாக்கு போயிருக்கா. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. கும்பமேளால இருந்து திரும்பி வரும்போது நிச்சயமா ஜெயிச்சுட்டு வருவா. மத்தவங்களுக்காக தன்னோட உயிரை கொண்டு போய் ஆபத்துல வைக்கிறவங்க பைத்தியக்காரங்களா தான் இருப்பாங்க. சீமா எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனத்தை செஞ்சிருக்கான்னு சீக்கிரமே உங்களுக்கு தெரிய வரும். அம்மா தாயே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எதை பத்தியுமே யோசிக்க விரும்பாத இந்த சூனியக்காரி கிட்ட நான் இந்த பூஜை அறையில நின்னுக்கிட்டு இப்படி வீணா விவாதம் பண்றது தப்பு தானே? ஏன்னா இவங்க என் குடும்ப சந்தோஷத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம வேரோட அழிச்சவங்க தானே இவங்க. சுனந்தா, உன்னோட மோகினி கிட்ட எவ்வளவு மோசமான சக்திகள் இருந்தாலும் அவளால என் சீமாவோட நிழல கூட நெருங்க முடியாது. ஏன்னு உனக்கு தெரியணும்ல. ஏன்னா என் சீமாவோட நியாயத்துல ஒரு தப்பு கூட கிடையவே கிடையாது. அவளோட எண்ணங்கள்ல உண்மை மட்டும்தான் இருக்கு. அவளுடைய நல்ல மனசும் உண்மையான எண்ணங்கள் மட்டும்தான் அவளுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. அவ நிச்சயமா ஜெயிச்சுட்டு தான் வருவா. எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, ஜெய் துர்காதேவி. ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். நான் போனதுமே மோகினியும் என்னோட மாமியார் வீட்டுக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் அவ என்னோட கணவரை அவளோட காதல் வலையில விழ வச்சுட்டா. என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சுட்டா. அதுக்கப்புறம் என் கணவரையும் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னோட கணவரும் தனக்கு ஒரு புது வாழ்க்கை அமைஞ்சிட்டதான் நினைச்சாரு. ஆனா அது வாழ்க்கை இல்ல, அவருக்கு மரணம் தான் கிடைச்சது. அந்த மோகினி என் புருஷனை பலி கொடுத்துதான் சூனியக்காரி ஆனா. நான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நின்னேன். அதனாலதான் நான் மோகினி கிட்ட ஒரு விளையாட்டை விளையாடினேன். அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தேன். அதாவது அவ செஞ்ச எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன். அதுவும் இல்லாம நான் அவளோட அக்கா இல்லையா, அதனாலதான் அவ என்னை நம்ப ஆரம்பிச்சா. அவளும் எனக்கு தந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தா. ஆனா முழுசா சொல்லி தரல. என்னை ஒரு முழு சூனியக்காரியா மாத்தல. அவ பயங்கரமான தந்திரசாலி. அவகிட்ட எந்த ஒரு தந்திரமுமே பழிக்கவே பழிக்காது. ஜமுனா ராணியும் சீமாவும் சேர்த்துக்கிட்டு என்னோட சக்தியை அழிக்க பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. இன்னும் அவங்க என்னோட சக்தியை முழுசா எதிர்கொள்ளலன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்னோட மந்திரத்தை படிக்க தான் போறேன். அதனால என்னோட சக்தி இப்போ அதிகமாக போகுது. நானும் அடிக்கடி அவ ஜெயிக்கிறதுக்கான எல்லா உதவியுமே செஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் மோகினி செத்து பொணமா என்கிட்ட வந்தப்ப, என் கண்ணு முன்னாடி அவ பொணம் இருந்தப்ப கூட நான் அவளுக்கு நான் நினைச்சிருந்தா முக்தி கொடுத்து அவளை அனுப்பியிருப்பேன். ஆனா நான் அப்படி செய்யல. நான் தான் அவளோட உயிரை அவளோட சரீரத்துக்கு திருப்பி கொடுத்தேன். ஆனா நீ அந்த மோகினிய பழிவாங்கத்தானே நினைச்ச? அப்புறம் எதுக்காக திரும்ப உயிரை கொடுத்த? ஆமா, உனக்காக தான். ஏன்னா நான் அப்பதான் உன்னோட கதையை முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பவோ மோகினி என் புருஷனை பலி கொடுத்ததால நான் அவளை பழி வாங்க துடிச்சேன். ஆனா அது முடியல. சீமா, உன்னை பத்தி எனக்கு எப்ப தெரிய வந்துச்சோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன்.
இனிமே மோகினியால உனக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். அதனாலதான் நான் என்னோட கருப்பு பூனையை அனுப்பி நீ கும்பமேளாவுக்கு வந்தா நல்லதுன்னு நான் செய்தி அனுப்பினேன். நான் ஒரு சூனியக்காரி, எனக்கு அதனாலதான் இதை பத்தி தெரியும். இந்த கும்பமேளாவுல பவித்திரமான இந்த இடத்துல ரொம்ப சுலபமா சூனியக்காரிங்களை கொல்ல முடியும். ஆனா இந்த விஷயத்தை நீ அதாவது சீமா, மோகினி, அப்ப நீதான் இந்த சீமாவை இந்த கும்பமேளாவுக்கு வர வச்சிருக்க இல்லையா? மோகினி இவ்வளவு விட்டுடு. இங்க பாரு சீமா, எனக்கு தெரியும் அந்த அகோரிக்குள் என்ன அழிக்கிறதுக்கு உன்கிட்ட வழிய சொல்லிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே என்கிட்ட சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. இல்லன்னு இப்பவே இவ கழுத்தை நெரிச்சு இவளோட புருஷன்கிட்டயே அனுப்பி வச்சிருவேன். மோகினி தயவு செஞ்சு இவளை விட்டுடு, இல்லனா இவ செத்துடுவா. இவ உன்னோட அக்கா தானே? இவ என் சகோதரி இல்ல, துரோகி. எப்போ இவ என்ன அழிக்க உனக்கு உதவி பண்ணாலும் அப்பவே செத்துட்டா. இப்ப எனக்கு அந்த ரகசியத்தை சொல்ல போறியா இல்லனா இவள? இல்ல இல்ல வேண்டாம் சீமா, இவகிட்ட எதையுமே சொல்லாத. வேண்டாம் சீமா. இல்ல அது நான் சூன்யக்காரி ஆகணுங்கிறதுக்காக இவ புருஷனையே நான் கொன்னுட்டேன். அப்படி இருக்கும்போது இவளை எப்படி விட்டு வைப்பேன்? ஒருவேளை நீ அந்த ரகசியத்தை என்கிட்ட சொன்னேன்னா அப்ப நான் விடலாம். வேண்டாம் சீமா, இவகிட்ட எதையுமே சொல்லாத. வேண்டாம், நான் அந்த ரகசியத்தை உன்கிட்ட சொல்லிடுறேன். தயவு செஞ்சு இவளை உயிரோட விட்டுடு. இல்ல சீமா, எதையும் சொல்லாத. அந்த அகரு பாபா என்கிட்ட என்ன சொன்னார்னா, மகா கும்பமேளா நடக்கிற இந்த இடத்துல இந்த காட்டுக்குள்ள எங்கேயோ குகை இருக்கான். அதுக்குள்ள சூனியக்காரங்களை கொல்றதுக்கான ஒரு ஆயுதத்தை மறைச்சு வச்சிருக்காங்களாம். சீமா, நீ எதுக்காக இத அவகிட்ட சொன்ன? மோகினி, நான் தான் உனக்கு ரகசியத்தை சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு இவளை விட்டுடு. சீமா, நீ அந்த இடத்துக்கு கண்டிப்பா போகவே முடியாது. ஜமுனா ராணி, விடு. சீமா, சீமா நீ இங்க இருந்து போயிடு. ஆனா இவ உன்னை ஏதாவது பண்ணிடுவா. நீ என்ன பத்தி கவலைப்படாத சீமா, நீ இங்க இருந்து போயிடு. இவளை கொல்றதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றேன், நீ இங்க இருந்து போயிடு சீமா. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது சீமா. உன்னோட மரணத்தை நீதான் அழையா விருந்தாளியா வர வச்சுக்கிட்ட ஜமுனா. இப்ப நான் எங்க இருக்கேன்?
இதுக்கப்புறம் எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. என்ன பண்றதுன்னே புரியல. எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் துர்காம்மா. எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. என்னது? மகாமாயா கோட்டை இந்த பக்கமா? இதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் துர்காம்மா.